இந்த நாவல் பழம் சீசன் நேரத்தில் நிறைய கிடைக்கும். சில பேருக்கு இதை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. தொண்டையெல்லாம் அப்படியே கரகரன்னு அறுக்கிற மாதிரி இருக்கும். அதை சின்ன பிள்ளைங்களுக்கு ஜெல்லி மாதிரி ஒரு நாகப்பழம் பண்ண கொட்டா செஞ்சு கொடுக்கலாம். எப்போதும் உணவை வீணடிக்காதீர்கள். நாவல் பழம் பண்ணக்கோட்டா நல்லா ஜெல்லி மாதிரி சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நாவல் பழம் பண்ணக்கோட்டா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாவல் பழம் பண்ணக்கோட்டா அதே ஃப்ளேவரில் அந்த நாவல் பழத்தோட டேஸ்ட்டில் சுவையில் வாசத்தோட அருமையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் நல்ல நாவல் பழம் பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க. செங்காயாக வாங்கிக்காதீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. நல்லா பழுத்து இருக்கணும், அந்த கலரும் வராது. அதனால் இந்த மாதிரி பழுத்த நாவல் பழத்தை வாங்கி அதை சுத்தம் பண்ணி கழுவிட்டு இந்த பல்லு குத்துற குச்சை வச்சு இந்த மாதிரி அதை கீந்தி விடுங்க. அந்த விதையோடு ஒட்டி கீந்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுளை பகுதி மட்டும் தனியாக வந்துடும். அந்த விதை தனியாக வந்துடும். இல்லை கத்தியை வச்சு அப்படியே சுழட்டினீங்கனாலும் அப்படியே சுற்றினீங்கனாலும் அது உங்களுக்கு அந்த சுளை பகுதியை மட்டும் அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு இது ஈஸியாக வந்துடும். நமக்கு இது எடுக்கிறதுக்கு இந்த விதையை எடுக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதோட அந்த சொலை அது மேலே இருக்க தோல் அந்த நிறத்தோட அந்த தோலோடு அது வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அந்த நாவல் பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதோட வாசமும் அதே மாதிரி இருக்கும். அந்த நாவல் பழம் மாதிரி இந்த மாதிரி இந்த விதை மட்டும் தனியாக வந்துடும் உங்களுக்கு. நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குயிக்காக இது மாதிரி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பழத்தையும் இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விதையை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. விதையோடு போட்டுட்டிங்கன்னா ரொம்ப துவப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த பண்ணக்கோட்டாவை சாப்பிட முடியாது. அதனால் நம்ம விதையை மட்டும் நீக்கி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து இந்த சொலையை மட்டும் தனியாக எடுத்துக்குங்க. இந்த மாதிரி தனியாக அந்த 1/4 கிலோவையும் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கலர் வரும். அந்த கலர் வரணுங்கிறதுக்காக நம்ம அந்த 1/4 கிலோவை இந்த மாதிரி சொலையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச பிறகு இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் இந்த நாகல் பழ சொலையை அப்படியே அந்த தோலோடு சேர்த்துங்க. தோலோடு சேர்த்து இதில் வந்து கொஞ்சம் தண்ணியாக வரணும். நமக்கு இந்த ஜூஸாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே இதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். அதனால் நம்ம திரும்ப தண்ணி சேர்க்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். நல்லா பார்த்திங்கன்னா ஜூஸியாக அரைச்சிட்டு வரணும். அதனால் இந்த மாதிரி 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை சுத்தமாக இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த நாவல் பழத்தை அப்படியே அந்த ஜூஸ் வடிகட்டியில் வச்சு வடிகட்டுங்க. வடிகட்டி அது மேலே வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அந்த திப்பியெல்லாம் சுத்தமாக நம்ம தண்ணி கலந்து ஜூஸை மட்டும் எடுத்துகிட்டு அந்த திப்பியெல்லாம் தனியாக எடுத்துடணும். இப்போ இதில் வந்து அந்த நாவல் பழம் அரைச்ச மிக்சியில் அப்படியே தண்ணியை கலந்து ஊற்றி இந்த மாதிரி இதை அப்படியே தேய்ச்சி அப்படியே விட்டிங்கன்னா இதில் இருக்க அந்த திப்பி பெருசு பெருசாக இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி இதெல்லாம் ஃபில்டர் ஆகிடும். ஃபில்டர் ஆகி கீழே அந்த ஜூஸ் மட்டும் வரும். அந்த ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கங்க. இது வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இருக்கும். அதாவது ஒரு 75 ml இருக்கும். 50 mlலேருந்து 75 ml வரைக்கும் இருக்கும். அந்த அளவுக்கு திக்காக எடுத்துக்கணும். இந்த மாதிரி திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வராது. இப்போ ஒரு கிண்ணத்தை அடுப்பை பற்ற வச்சுருங்க. அந்த கிண்ணத்தில் இதை மாதிரி டம்ளர் 1/2 டம்ளர் அதாவது 200 ml வரைக்கும் தண்ணி சேர்த்துங்க. 200 ml வரைக்கும் தண்ணி சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். இந்த தண்ணி இந்த மாதிரி சூடு வரும்போது இதில் சர்க்கரையை சேர்த்துங்க. நம்ம வந்து அரைச்சிருக்கிறதுனால அதில் அந்த வந்து இனிப்பு சுவை அப்படியே கம்மியாக இருக்கும். அதனால் இதில் சர்க்கரை வந்து சேர்த்துங்க. சர்க்கரை 3 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் 2.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். போட்டு இது நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டு நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்ச பிறகு அகர் அகர் 1.5 டீஸ்பூன் போட்டுங்க. அகர் அகர்னு சொல்லக்கூடிய அந்த பவுடர் வந்து 1.5 டீஸ்பூன் போட்டுங்க. 1.5 டீஸ்பூன் போட்டிங்கன்னா தான் இந்த அகர் அகர் பார்த்திங்கன்னா நல்லா இதை கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுடுங்க.
நல்லா இந்த அகர அகர கட்டி இல்லாமல் கலக்கி விடுங்க. இந்த 1½ டீஸ்பூன் போட்டிங்கன்னா தான் இது அப்படியே ஜெல்லு மாதிரி நல்லா தள தளன்னு இருக்கும். அதனால் இதை போட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே வாங்க. இது நல்லா கொதி வந்து அப்படியே தெளிஞ்சு வரணும். அப்படியே தண்ணியாக தெளிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா காய்ச்சணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி காய்ச்சுங்க. காய்ச்சி இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமாக செய்கிறோம். நீங்கள் நிறையா செஞ்சிங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து சர்க்கரை பாகு சேர்த்து கிளறுங்க. இதில் பாலெல்லாம் சேர்க்கக்கூடாது. பாலெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த பால் திரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி இதை ஆற்றி விட்டுக்கிட்டே வாங்க. இப்போ நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அகரகர் சேர்த்து ஜீராவோட காய்ச்சிருக்கோம். இதை நல்லா சூடு ஆறுற அளவுக்கு இந்த மாதிரி ஆற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆற்றி விட்டுக்கிட்டே வரணும். நல்லா வந்தீங்கன்னா திக்காக ஜீரா பதத்துக்கு வரணும். அந்த பதத்துக்கு வந்தால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலை தலைன்னு அப்படியே இருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா கொதிக்கிறோம், அப்படியே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி எடுத்து ஆற்றி விடுங்க. இது இப்படி ஆற்றி விட்டுக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு அப்படியே கெட்டியாக திக்காக வரும். அப்படியே திக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து அப்படியே சர்பத் பதத்துக்கு வரும். அந்த மாதிரி பதம் வர்ற அளவுக்கு இதை ஆற்றி விட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி இதை நல்லா ஆற்றி விட்டு அதை வந்து அப்படியே நல்லா ஜெல்லு மாதிரி வரணும். ரொம்ப பார்த்திங்கன்னா இருக விட்டுறக்கூடாது. இந்த பதம் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த நாகப்பழம் ஜூஸ் அப்படியே சேர்த்துங்க. நாகப்பழத்தினுடைய ஜூஸ் அதில் அப்படியே சேருங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லா கலந்துடணும். அப்படியே கலக்காமல் விட்டுறாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது தனியாக செட் ஆகி போயிடும். அப்புறம் உங்களுக்கு அந்த நாவல் பழ சாறு தனியாக இருக்கும். அப்புறம் அந்த அகரகரெல்லாம் போட்டு இனிப்பு பண்ணது பார்த்திங்கன்னா அது தனியாக உறைஞ்சி போயிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி எடுத்து ஆற்றி 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 விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து நல்லா அதோடைய சூடு ஆறிடணும். அதில் சூடு பதமே இருக்கக்கூடாது, சூடே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டியால் ஆற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். சூட்டோடு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடாதீங்க. அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா ஆறின பிறகு நல்லா ஜூஸை நல்லா கலந்து விட்ட பிறகு இதை இந்த மாதிரி ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருங்க. உங்கள்கிட்ட எந்த டிசைனில் கப்பு இருக்கோ அந்த கப்புக்கு ஏற்ற மாதிரி அச்சு மாதிரி இதை ஊற்றி இது மாதிரி கரெக்டாக இதை ஊற்றி அதில் இந்த மாதிரி குமிழெல்லாம் இல்லாமல் பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் தட்டி விட்டு தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் 2 தான் எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சு இதை ஃப்ரிட்ஜில் நார்மலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மணி நேரத்தில் நல்லா கெட்டியாயிரும். நான் ஃப்ரீஜரில் வச்சுக்கிறேன். அது 1½ மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே கெட்டியாயிரும். ரொம்ப நேரம் வைக்காதீங்க, கல் மாதிரி போயிடும். அப்புறம் நமக்கு தலை தலைன்னு ஜெல்லி மாதிரி இருக்காது. இந்த கப்பை அப்படியே எடுத்து அந்த ஃப்ரீசரில் வச்சு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. இதுக்கு மேலே வந்து கார்னிஷுக்கு நம்ம அன்னாசி பழத்தை சின்ன 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 க்யூப்ஸாக இந்த மாதிரி வெட்டிக்குங்க. வெட்டி அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்து அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக வெட்டி பொடிசாக வெட்டி போட்டுக்குங்க. பொடிசாக வெட்டி போட்டு அதில் சர்க்கரை சேர்த்துங்க. கொஞ்சமாக உங்களுக்கு அதிகம் சர்க்கரை தேவைன்னா அதிகமாக சர்க்கரை சேர்த்துங்க, இல்லைன்னா கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துங்க. நான் 2 கரண்டி இந்த மாதிரி கரண்டியால் 2 கரண்டிக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வரணும். அதனால் ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அடித்து அப்படியே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்தாந்து லேசாக அதை சூடு பண்ணி அப்படியே உங்களுக்கு ஜாமு மாதிரி கொண்டு வந்துடுங்க. அதை ஜாம் மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்ச அந்த நாவல் பழம் பனக்கோட்டா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தலை தலைன்னு அருமையாக இருக்கும். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே கவுத்து தட்டுனீங்கன்னா அப்படியே அந்த கப்போட அச்சு அப்படியே அழகாக வந்துடும். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கப்பு, பிளாஸ்டிக் கப்பு இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த டிசைனில் இருந்தாலும் வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே எடுத்திங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமாக உங்களுக்கு அந்த நாவல் பழம் பனக்கோட்டா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் அந்த அச்சையை ரெடி பண்ணி உங்களுக்கு எந்த டிசைனாக இருந்தாலும் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இது மேலே இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அன்னாசி பழம் ஜாமை அது மேலே அப்படியே எடுத்து விடுங்க. எடுத்து விட்டிங்கன்னா இது இன்னும் அழகாக இருக்கும். அந்த அன்னாசி பழம் ஜாமோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நாவல் பழத்தோட டேஸ்ட்டோட அந்த வாசத்தோடு இருக்கும். இந்த அன்னாசி பழம் ஜாமை அப்படியே அழகாக சைடெலாம் விட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க.
இப்போ இது மேலே மாதுளம்பழம், அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி எல்லாம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ அது மாதிரி நீங்கள் இந்த டிசைனாக எப்படி வேணுமாலும் இந்த மாதிரி செஞ்சு பிளேட்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நாவல் பழத்தில் பன்னக்கோட்டா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். அதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நாகப்பழம் பன்னக்கோட்டா செஞ்சு சாப்பிட கொடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.